துலாம் ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் மன நிம்மதி மட்டும் இருக்காது. பணம் இருக்கும், வீடு இருக்கும், வாசல் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் மன உளைச்சலோடையே தான் தினம் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு குற்றத்தை உங்ககிட்ட கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி கண்டுபிடிக்கலைன்னா அவங்களுக்கும் தூக்கம் வராது. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. சனி பகவான் நிவர்த்தி ஆகும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள் அத்தனையுமே நிவர்த்தி பண்ணிட்டு தான் உங்களை விட்டு கிளம்பி போவார். மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் என்ன தெரியுமா? அடுத்தவங்க முன்னாடி நீங்கள் தலை குனிஞ்சு நிற்கிறது தான். எதனால் தலை குனிகிறீங்க அப்படின்னா, பிள்ளையை பெற்றுக்க முடியலையே அப்படின்னு எவ்வளவு கீழ்த்தனமாக பேச முடியுமோ அவ்வளவு உற்றார் உறவினர்கள் உங்களை கேவலமாகவும் ரொம்ப இழிவாகவும் பேசி உங்கள் மனசை புண்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றம் துலாமில் நடக்க போகுது. அதுலேயும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் சொல்லவே வேணாம். வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா நள்ளிரவில் நீங்கள் எழுந்து உட்காந்து அந்த தெய்வத்துக்கிட்ட கண்ணீர் விட்டு கதறினதுக்கு அத்தனைக்குமே பலன் கிடைக்க போகுது. கண்டிப்பாக பிள்ளை பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சனி பகவான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அதை எவராலுமே தடுக்க முடியாது. எந்த தீய சக்தியுமே அதற்கு சமமாக நிற்கவே முடியாது. ஏன்னா சனி பகவானே ஒரு இருள் சூழ்ந்த கிரகம்தான். அவர் கொடுக்கணும்னு நினைக்கிற நல்லதையும் யாராலையும் தடுக்க முடியாது. அவர் கொடுக்கணும்னு நினைக்கிற தண்டனைகளையும் யாராலையுமே தடுக்க முடியாது. கண்டிப்பாக துலாமில் இருக்கக்கூடிய 80% அன்பர்களுக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாகும். மிகப்பெரிய அளவில் உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட காரிய தடைகள், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சாலே போதும், அதை நீங்கள் நினச்சி முடிக்கிறதுக்குள்ள உங்கள் வீட்டுக்கு வாசலுக்கு வெளியே ஒரு பிரச்சனை உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் எங்கேருந்து நீங்கள் நினச்ச காரியத்தை நினச்ச நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியும்? அட போங்கப்பா, இதை அப்புறமா பார்த்துக்கலாம், இதை அடுத்த மாதம் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சுப காரியங்களே தள்ளி 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 போகிருக்கும். அந்த தடைகள் இனிமே உங்களுக்கு ஏற்படாது. இந்த நவம்பர் மாதத்தில் சனி பகவான் நிவர்த்தி ஆகிறாரு. அப்போ இனிமே நீங்கள் நினச்ச காரியங்கள் எந்த விதமான தடையும் இல்லாமல் உங்களால் செய்ய முடியும். அதை நோக்கி நீங்கள் பயணத்தை ஆரம்பிக்கலாம், தாராளமாக ஆரம்பிக்கலாம். நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பீங்க. கடந்த காலத்தில் 10-15 வரன் பார்த்துருப்பீங்க. எதுவுமே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைந்திருக்காது. இந்த 2024 முடிவில் மிகப்பெரிய ஒரு வரன் உங்களோட வீட்டை தேடி வரும். அந்த வரன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக மன நிறைவோட திருமணத்தை முடிக்கலாம். 2025 அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஆண்டு. துலாமை பொறுத்த வரைக்கும் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. இது வரைக்கும் கடவுள்கிட்ட கேட்டதெல்லாம் கிடைக்க போகுது. நீங்கள் இத்தனை நாள் தட்டிய கதவுகள் இது வரைக்கும் உங்களுக்கு திறக்காம இருக்கலாம், இனிமே திறக்கும். நம்பிக்கையோடு இருங்க. இறை நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது தராசு போல உங்களுடைய சின்னமே என்னது? தராசு. எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நீங்கள் நடுநிலை தவறாமல் இறை நம்பிக்கையிலிருந்து வெளியே வராமல் தன்னம்பிக்கையை இழக்காமல் செங்குத்தாவே தான் நிற்கணும். உங்கள் மேலே ஏதாவது அளவுக்கு அதிகமான பாரங்கள் விழுந்தால் மட்டுமே தான் நீங்கள் ஒரு பக்கமாக சாய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் அதுக்குள்ளேயே சுதாரிச்சிருவீங்க. இவங்க கிட்ட நியாயம் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு தான் துலாம் என்றைக்குமே தலையவே சாய்க்கும். அதனாலேயே பெரும்பாலும் உங்களுக்கு நெருக்கமானவர்கள்கிட்டயே உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடையாது. காரணம் என்னன்னா, சனி பகவான் உச்சம் அடையக்கூடிய ராசியே துலாம் தான். அப்போ அவரை போல நீங்கள் நீதி நேர்மை தவறாமல் உங்களுக்கு நஷ்டமே வருது, பல சொந்தங்கள் உங்கள் கையை விட்டு போகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலையே இருந்தாலும் என்றைக்குமே நடுநிலை தவறாமல் இருக்கிறது உங்களுக்கு பிறவியிலேயே வரக்கூடிய ஒரு பண்பு. பரவாயில்ல, தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி போனவங்க நிச்சயமாக ஒரு நாள் உங்களுடைய அன்பை தேடி வந்தே தீருவாங்க. அதாவது மனுஷாலோட துணை இல்லைனாலும் தெய்வத்தோட துணை இருந்தா நாம 7 கடலையும் தாண்டிடலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னது மிகப்பெரிய அளவுல ஒரு நிதர்சனமான உண்மைதான்.
எவருடைய துணை இல்லைனாலும் பரவாயில்ல, என்னை படைத்த இறைவன் எனக்காக வந்து நிற்பான். நான் ஆபத்தில் தவிக்கும் பொழுது என்னை காப்பாற்ற அந்த குலதெய்வம், நான் வழிபடக்கூடிய என்னுடைய குலதெய்வம் ஓடோடி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை சிறிய அளவு உங்களுடைய மனசில் இருந்தாலே போதும், மிகப்பெரிய அளவில் நீங்களே அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர முடியும். கடந்த காலத்தில் நிறைய நஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அத்தனை நஷ்டங்களையும் உங்களால் வரக்கூடிய 2025 முதல் ஈடு கட்ட முடியும். மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களிலிருந்து உங்களால் விடுபட முடியும். அடுத்தவர்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்தோட உதவி செய்ய போய் பல பிரச்சனையில் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் உங்களால் வெளியே வர முடியும். உங்ககிட்ட உதவியை வாங்கிட்டு உங்களை கஷ்டத்தில் மாட்டி விட்டுட்டு அவங்க இன்னைக்கு எங்கேயோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டுக்கிட்டு தினம் தினம் துன்பத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது நீங்களும் உங்களுடைய குடும்பமும் தான். மிகப்பெரிய அளவில் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக மாறும் பொழுது இனியும் நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவற மறுபடியும் செய்யக்கூடாது. சனி பகவான் உங்கள் கூடவே இருந்து எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஆனாலுமே சில நேரங்களில் உங்களுடைய கண்களை மறைப்பது எது தெரியுமா? பொய்யான பாசமும் அன்பும் தான். அவங்க பொய்யான அன்பை தான் காட்டுறாங்க, பொய் சொல்லி தான் உங்ககிட்ட பணம் வாங்க வராங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கலியுக கர்ணனாச்சே, எவ்வளவு கொடியவர்கள் உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்டாலும் அவங்களுக்கு உதவி செய்கிறத தாண்டி அவங்க மேலே சின்ன ஒரு சந்தேகம் கூட உங்களுக்கு வரவே வராது. அவங்கக்கிட்ட கேள்வியும் முதல்ல கேட்க மாட்டீங்க. முதல்ல கேள்வி கேளுங்க. நீங்கள் கேள்வி கேட்க கேட்க தான் உங்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்ககிட்ட வந்து உதவி கேட்குறத நிறுத்துவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அடுத்தவங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்களை ஏமாற்றணும் அப்படின்னு மட்டுமே தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. தயவு செய்து இறைவன் ஒருவனை தவிர நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க. எல்லாரிடமும் அன்பாக இருங்க, ஆனால் ஒருவரையும் நம்பவே கூடாது. நீங்கள் நினச்சா மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. இனிமே நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே வெற்றிக்கான அடிகள் தான். 8 திசையில் எந்த திசையில் வேணாலும் நீங்கள் நடந்து போகலாம். அந்த திசையில் வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் இந்த தொழிலை தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. குலதெய்வத்து மேலே இருக்கக்கூடிய அனைத்து பாரங்களையும் போட்டுட்டு உங்கள் மனசுக்கு பிடித்த தொழில், அது எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை நீங்கள் செஞ்சால் அதில் நீங்கள் லாபத்தை பெற முடியும். பெரிய ஒரு வேலை மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையில் கொஞ்சம் கூட ஈடுபாடே இல்லாமல் குடும்பத்தை சமாளிச்சாகணுமே, வாழ்க்கையை வாழ்ந்தாகணுமே அப்படின்றதுக்காக மட்டுமே தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய மனசில் வேற ஒரு வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய காலமோ நேரமோ கணிஞ்சி வந்துடுச்சு. இனி எந்த விதத்திலையுமே துலாம் ஜான் ஏறுனா முழம் சறுக்கவே சறுக்காது. உங்களுக்கு பின்னாடியே இருந்து உங்களுக்கே தெரியாமல் குழி வெட்டுனவங்க அத்தனை பேருமே எங்கேயோ தொலைஞ்சு போயிடுவாங்க. உங்ககிட்ட இருந்து ரொம்ப தூரமாக விலகி போயிடுவாங்க. இனி அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்புமே இல்லாத அளவுக்கு சனி பகவான் எல்லாத்தையுமே அப்படியே துண்டித்து விட்டுட்டு உங்களுக்கு வெற்றிக்கான பாதையை உங்கள் கண் முன்னாடி காமிச்சு உங்களை நடக்க சொல்லுவார். நீங்களும் வாழ்க்கையோட கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து இனிமே போக போகிறீங்க. எந்த விதமான தடைகளும் இனி துலாமுக்கு கிடையாது. துலாம் நினைத்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற போகுது, சந்தோஷமாக வாழ போகுது. அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். துலாமுக்கு இனி மன நிம்மதி இருக்கும், எந்த விதமான மனக்குழப்பங்களும் ஏற்படாது. இந்த ஜகத்திலேயே மகேஸ்வரன் பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. பரமேஸ்வரன் சொன்னால் அதை சனீஸ்வரன் கேட்டு தான் ஆகணும். அப்பேற்பட்ட கைலாயநாதன் கிட்ட துலாம் ராசியில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசை நிறைவேறணும் அப்படின்னு உங்களுக்காக நானும் என்னுடைய பிரார்த்தனையை வைக்கிறேன். நல்லதே நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். துலாம் ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.